ஒரு காலத்துல அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ராஜு என்று ஒரு 10 சிறுவன் வாழ்ந்தான். ராஜுவுக்கு பள்ளியிலிருந்தும் வெண்டிபவன் வீடோயில் அவன் எப்போ பாட்டு பாடிக்கொண்டே வருவான். அந்த பெரிய மாமரத்தின் கீழ் உட்கார்ந்து படிக்கலாம். இங்கே அமர்ந்து படிப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, இது என்ன சத்தம்? வெளியே வா அம்மா, இங்க வா, பயமா இருக்கு. ஓடினால் புலி என்னை பிடித்து விடும். நான் தைரியமாக இருந்தால் என்ன ஆகும்? இந்த சங்கை ஊதினால் உனக்கு உதவி வரும். அண்ணா புலி, நீ ரொம்ப பசியா இருக்கிற போல இருக்கு. ஆனால் என்னை சாப்பிட்டா உனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்ல. நான் பசியில் வாடுகிறேன் சிறுவா. அதுக்கு பதிலாக நான் உனக்கு ஒரு நல்ல உணவு காட்டுகிறேன். என்னோடு வா. இதுவரை எந்த மனுஷனும் அதனிடம் இப்படி பேசியதில்லை. உன் கண்கள் ஏன் அப்படி ஒளிருது? இது என் சக்தி சிறுவா. ஓ, நீ என்னோட வரியா? நான் உன்னை ராஜுன்னு கூப்பிடலாமா? ஆமா ராஜு, நான் உன்னை பாதுகாப்பேன். வா போகலாம். அங்கே ஒரு பெரிய ஆற்றங்கரை இருந்தது. ஆற்றில் நிறைய மீன்கள் துள்ளிக் கொண்டிருந்தன. அந்த மீனை நான் பிடிப்பேன். வா, இங்கே பிடிபட்டாய். இன்னும் ஒன்று. புலி, பார் இந்த பெரிய மீன்கள். உனக்காக இந்த மீன்களை பிடித்தேன். புலி, இந்த மீனை சாப்பிடு. சுவையா இருக்கிறது. ஹலோ சிறுவா, என் பெயர் வீரன். வணக்கம் வீரன், நான் ராஜு. நாம் நண்பர்களா? நிச்சயமாக ராஜு, இந்த காடு ஆபத்தானது. நான் உனக்கு கத்துத் தருகிறேன். இங்கே பாம்புகள் சில சமயம் நச்சுத்தன்மை கொண்டவை. பார் வீரா, இன்று புதிய உணவு கொண்டு வந்திருக்கிறேன். முதல் இந்த இனிப்பான பழங்கள், அடுத்தது இந்த நல்ல மீன், இப்போது இந்த சிறிய விலங்கு. நீ விரும்புகிறாயா? ஐயோ, அந்த யானை பயங்கரமா இருக்கே. எல்லாரும் சேர்ந்து
வீரா, யானை கிராமத்தை அழிக்கிறது, உதவி செய். நான் ஒரு புலி. யானையை நேருக்கு நேர் சண்டையிட முடியாது. ஆனா நமக்கு தந்திரம் இருக்கு. தந்திரமா? சரி சொல். நில்லுங்கள், நான் உதவுகிறேன். நீ எப்படி? நாம் ஒரு திட்டம் போடலாம். நீங்கள் மக்களை பயமுறுத்தாமல் இருங்கள். சரி, நான் ஒத்துழைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருங்கள், நான் பார்த்துக்கொள்கிறேன். அடுத்த நாள் யானை மீண்டும் வந்தது. ராஜு சங்கை ஊதினான். காட்டின் மற்ற விலங்குகள் எல்லாம் சேர்ந்து சத்தம் போட்டன. கிராமம் காப்பாற்றப்பட்டது. ஆனால் ராஜு சொன்னான், நான் மட்டுமில்ல, என் நண்பன் புலிவீரன் தான் உண்மையான ஹீரோ. அன்று முதல் கிராம மக்கள் புலியை பயப்படாமல் பார்க்க ஆரம்பித்தார்கள். ஆம், வீரன் புலி நம்மை காப்பாற்றும். வீரன் புலி காட்டின் எல்லையிலிருந்து கிராமத்தை காப்பாற்றும் காவலனாக ஆனது. காலம் செல்ல செல்ல ராஜு பெரியவனானான். ஆனால் அவன் ஒருபோதும் தன் மேம்படுத்தி கட்டில்லை. தைரியம் கொழுந்தவனை வாழ்க்கையா. தைரியமாக பேசினால், நல்ல எண்ணத்துடன் செயல்பட்டால் எந்த பயமும் நம்மை வெல்லாது. நட்பு என்பது எல்லா உயிர்களுக்கும் இடையே இருக்கும் அழகான பிணைப்பு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானை அழுத்துங்கள். அப்போதான் புதிய கதைகள் உங்களுக்கு உடனே வரும்.